இருப்பேன். ஓகே. ஒரு ஆள் எப்படி செய்கிறது என்னென்னு அதை சொல்லுங்கள். வேலை எடுக்க அப்படியா இந்த வாரம் இதை பார்த்து நீ விடுன. ஓகே, நீங்கள் கேமரா பார்க்க வேணாம், நீங்கள் வேலை மட்டும் செய்யுங்க. இதை பார்த்து நீங்கள் வேலை மட்டும் செய்யுங்க, வேலை மட்டும். ஒரு ஆள் எப்படி உட்காந்துக்குங்க. ஆட்டோமேட்டிக் கேமரா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆட்டோமேட்டிக் எந்த ஒரு கேமரா ஓடிக்கிட்டு இருந்தால் அந்த பக்கம் உட்காந்துங்க, அந்த பக்கம் இப்படி உட்காந்துக்குங்க. வேலை செய்கிற மாதிரி உட்காருங்க. கேமரா ஆட்டோமேட்டிக் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடி பார்த்துக்குங்க. இது முத்திரி பேசலாம்ல? அதெல்லாம் பேசலாம். முத்திரி வந்து சரியில்லாமல் போட்டிருக்கு. முத்திரி வந்து இழுக்க வந்து முத்திரி உருவத்தான் செய்யுது. அது வந்து கொஞ்சம் கோளாறு இல்லாமல் செஞ்சிருக்கு. கொஞ்சம் கோளாறு இல்லாமல் செஞ்சிருக்கு முத்திரி. சரி, ரைட்டு. அதெல்லாம் பேசலாம். பேசலாமா? சரி, நான் இந்த முத்திரியை நான் பண்ணி தர்றப்ப டைன்னு சவுண்டுக்கு விளையாடுறேன். ஓகே, அதாவது சமமா இறங்கி இருக்கியா? அது வந்து அந்த கண்ணு ஏறி இருக்கு. அது இல்லை, இதே நான் பண்ணி தரதில்ல. நான் பண்ணி தரேன். பார்த்து செய்ய கோளாறு செய்யுங்க. இந்த கண்ணுலேருந்து பிடிச்சி கொடுத்துடுங்க. இந்த கண்ணுலேருந்து பிடிச்சி கொண்டாங்க. இந்த கண்ணுலேருந்து பிடிச்சி இந்த 4 கண்ணு பிடிச்சி அதில் போகக்கூடாது. இதுலேருந்து போகணும். முத்திலேருந்து போனோம்னா இந்த கண்ணு இறங்கிடும். இதை இறக்கிவியா? இதை இறக்கி விட்டா, இதை ஏற்றி விட்டு அதை இறக்குனா வந்து சரியாகும். இதாடா தம்பி இறங்கணும். சும்மா அந்த இதை பேசி விடாது. நான் இல்லை வித்துறேன் உனக்கு. மரம் டைன் வேணாமா? ரைட். டைன் வந்து போனால் அதோட தெரிஞ்சு அட்டு போயிட்டு போய் மருதாய் போட்டு என்ன செய்யறது? மதுரைக்கு போகுது. என் கையில் இது மாதிரி போகுது. சரி, பார்த்துக்கோங்க. பக்கமாக செய்யுங்க. நல்ல குளாறு செய்யுங்க. அது நீங்கள் வேணாம்ங்கிறீங்க. இப்போ என்ன செய்யுது? வேணாம் நீங்கள் அங்கிட்டு உழை பிடிக்கிறீங்க. உழப்பெல்லாம் கிடையாது. இதை கொஞ்சம் நான் டைட்டாக பக்கத்தில் இருட்டு அப்படியே இருக்குங்க. அப்படித்தான் கொஞ்சம் கால் எட்டாதுல இருட்டு. நான் பார்த்துக்குவேன். கேமரா ஓடிட்டு தான் இருக்கு. உனக்கு கால் கொஞ்சம் எட்டாம டைட் கட்டினா எனக்கு தான் மூச்சு தாங்குங்க. கேமரா ஓடிட்டு ரைட். அவர் ஓடிட்டு இருக்கு. சும்மா போட்டுட்டு ஓடிக்கு இருக்கு. சொல்லாத எதுக்கு அது போடாதீங்க. அதில் போட அப்படி தெரியும். இது நீங்க எந்த இதுல செய்றீங்க? இது வந்து மாட்டுத்தோல். அப்படியா? சும்மா கேமரா ஓடிக்கிட்டு இருக்கோமா? இது இப்போ வர இந்த இதுங்க தொழிலும் கிடைக்க மாட்டேங்கி. வர இந்த மாதிரி தயார் பண்ணுறதுக்கு தொழிலும் கிடைக்க மாட்டேங்கி. ஒன்றும் செய்ய முடியல. இன்னுமே எங்களை மாதிரி வயசாக முடிஞ்சு போட்டீங்க. நல்ல மாதிரி செய்யுங்க. செய்யறதுக்கு வந்து இப்போ பொருளாதாரங்கள் வந்து சரியாக கிடைக்க மாட்டேங்குது. என்ன செய்ய? இன்னொரு தேடி பார்த்தானு எடுத்தாங்க. அது மாதிரி நீங்கள் தேடி பார்த்து எடுக்கணும். வாங்கணும். காது ஓட்டு பொருளை வாங்கணும், எடுக்கணும். காது ஓட்டு எடுக்கணும். அது வேலை பிடிச்சா சரியாக வருமானம் நீங்கள் நம்மளுடைய ஏதாவது பேசிக்கிட்டு இப்போ நீங்கள் பேசுங்க. நீங்கள் என்ன பேசுங்க? நீ சொல்லு. சரி, இதை பிடிச்சா சரியாக வருமா, இதை பிடிச்சா சரியாக வருமா சொல்லு. என்ன நீ தான் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்க. பேசுவாயா? ஆமாம். இல்லை, சும்மா இருக்கிறாள் பேசுங்க. அதை ஓடிக்கிட்டு கேமரா. சரி, பிடி ஐயா, நான் பிடிச்சதான் டைட் பண்ணத்தான் ஒரு கண்ணுக்கு ஒரு சுதி வரும். இந்த ராகத்தில் வந்து 9 ராகம் இருக்குதுல்ல. அப்படியா? ஒவ்வொன்றுக்கு அது போட்டோம்னா அது வந்து டைன் வந்துடும். அது எங்களுக்கு தெரியாது. இன்னும் பின்னாடி ஒரு சட்டி இதில் இருக்குது. எனக்கு கொஞ்சம் வயதாக இருக்குது. சரி, ரைட்டு. ஒரு ஆள் பிடிக்க தேவையில்லை. அவங்களுக்கு பிடிக்க தேவையில்லை. நானே பார்த்துருவேன். நான் ஒரு ஆளை பார்த்துருவேன். தெளிவு ஒரு வருஷத்துக்கு தெளிவாகணும்.
இதை இது இது இப்போ வாங்கி 10 நாள் ஆச்சுங்க. நான் அங்கே இது கொண்டு வரலாம். சரி ஆப்பிட்டுல ஓடிட்டு தான் இருக்கு. ஓடிக்கிட்டு இருக்கு. நிம்படி புடியல லைனை புடிய அவுட்டூர்ல கட்டு. அதனால வாரி போடுது இல்லை நான் நீ பிடிக்கூடாதுன்னு சொல்ற. நீ பிடிச்சின்னா எனக்கு ராசி இருக்காது வச்சுட்டு இல்லை போய் வார் ஓடன்னு வார விடுப்பா அவர் வேலை பிடிச்சிக்கிட்டே. சரி ராசி நீ விடு. நீ விலைக்கு நான் பிடிச்சி தரேன் உனக்கு டைன்னு கொண்டு லைனில் ஓடிக்கிட்டு நீ பிடிச்சாலே எனக்கு ராசி வராது. என்னம்மா அப்போ நாளைக்கு இந்த வீடியோ நாளைக்கு தப்பாக இருக்குல்ல. சொல்லு வார் வந்து ஒழுங்கான வாரினால வந்து இவ்வளோ பிடிக்க தாங்குது. ஒன்று லேசு வாசம் வாரா இருந்தால் அந்த அப்படின்னு ஏதாச்சும் அது சொல்லுவேன். நம்ம பேசிக்கிட்டே இனிமேல் தான் திக்கில் ஒன்று வர மாதிரி என்ன இருக்கு அதில் காட்டுவாமா இன்னும் வரைக்குமாம்மா என்ன கட்டி என்ன கட்டிடு நான் பிடிச்சிக்கிறேன் ஒன்றும் என்ன கட்டி வா அது என்ன இதை பிடிக்காம இன்னைக்கு போகிறது இல்லைம்மா. அப்போ 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 நீங்கள் கேளுங்க. ஸ்ப்ரிங் போட முடியாதா? அப்படி கேளுங்க. பிரிங்கி போடுறதுலாம் வழி இல்லை. கேளுங்க பக்கத்தில் கேளுங்களேன். பிரிங்கி போடுறதுக்கு வந்து போட முடியாது. இல்லை இல்லை ஸ்பிரிங் போட்டால் எப்படி அந்த ராகம் வருமா வராதா? ராகம் வரும். நமக்கு கெட்டி தொழில் பார்க்கல நம்ம தொடையில அந்த பிரிஞ்சு அழுத்து அது வந்து ஆட முடியாது. அப்போ ஆடி 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 பாடி ஆடி ஆடி பாடி வந்து நின்று தான் நம்ம அடிக்க முடியும். ஆடி பாடி தொழில் பண்ண முடியாது. பண்ண முடியாது. அதனால அந்த முன்னாடி ஒரு நாள் நான் போட்டது தான் போட்டோம். அதை செய்ய முடியாமல் ரெண்டாவது அந்த வார்க்கே போயாச்சு. செய்ய முடியாதனால வந்து இந்த வாருக்கு போயாச்சு. இப்போ வாருகள்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கடுசாக இருக்குமே. கம்பெனியில் கவர்மெண்ட் கம்பெனிலேருந்து வருது வருது எழுதி போட்டு வாங்கலாம். அப்போ இதுக்கு வாருகள் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஆமாம் அது கம்பெனியில் ரெடி பண்ணுறாங்க. கையடி பிடிக்காது. அது ஏறிக்கிட்டே இருக்கு. இல்லை இல்லை சொல்கிறேன். இது இப்போ வந்து கம்பெனி போட்டால் கையடி ஆட்டோமேட்டிக்காக அதில் தான் ஏறிக்கிட்டே இருக்கு. அப்போ அப்போ இந்த தொழிலெல்லாம் வந்து இப்போதைக்கு சாதாரண கிடைக்குதா? இப்போ முன்ன மாதிரி ஆடு மாடுகள் இல்லை மாடுகள் இல்லை இல்லாதனால வந்து தொழில் கிடைக்கும். அதுதான் இருக்குது. ரேட்டுகள் கூட விற்கிறாங்க. கம்பெனிக்கு போனோம்னா ஒரு தொழில் 400 சொல்கிறாங்க. 400 ஒரு தொழில்னா எப்படி? ஒரு தொழில்னா அப்படி ஒரு இதுக்கு போடலாமா? ஒரு மேளத்துக்கு போடலாமா? ஒரு மேளத்துக்கு இந்த அளவு வச்சு இந்த ரவுண்டு இருக்கிற அந்த அளவு வச்சு தான் கம்மியாக ஆட்டு விற்கிறாங்க. அது வந்து 400 சொல்கிறாங்க, 300 சொல்கிறாங்க. அதையும் வந்து சரியால் அவங்க சரியாத பாடம் பண்ணாமல் இதை வந்து நம்ம டைட்டு பண்ணோன்னா இந்த கண்ணுக்கு இந்த கண்ணுக்கு அந்த கண்ணு கிழிஞ்சு போகுது. தாங்காமல் கிழிஞ்சு போகுது. அப்போ நம்ம எத்தனை நாளைக்கு அதை வாங்கி போட்டால் வேலைகள் வந்து கூடுது. கண்ணுகள் வந்து அவ்வளோ பணம் போட்டு வாங்கி மறுபடியும் சரியான வந்து நம்மளுக்கு இருந்தால் ரொம்ப சிரமப்பட்டு தான் நம்ம சேர்க்க வேண்டியிருக்கு. நவீன முறையில் இப்போ விஞ்ஞானி முறையில் எத்தனையோ வந்துருச்சு. ஆனால் இது மட்டும் இன்னும் பல இதை நீ இதாக வச்சு பார்த்து இதெல்லாம் வீட்டு தொழில் தானே. வீட்டையே வச்சு நம்ம தயார் பண்ணுறது தானே. சரி வந்து வந்து கிடைக்கிறது ரொம்ப அருவமாக இருக்குது. ஆவர்கள் தொழில் அது வந்து. ஆனால் இதில் வந்து ரொம்ப கஷ்டம். இந்த வாரு இழுக்கிறது வைக்கிறது எல்லாம் வந்து பயங்கர கஷ்டமாக இருக்குது. இடையில இந்த வாரு அந்து போகும் கொஞ்ச நாள். சரி அந்த அந்துட்டா என்ன செய்வீங்க மறுபடியும்? ரெண்டாவது சின்ன இதே தோலை ரேசம் விட்டுக்கான ஒரு 100 மாதிரி எடுத்து ரெண்டாவது ஊசி வச்சு குத்தி அந்த வாருக்கு வார் ஜாயிண்ட் வரணும். ஜாயிண்ட் பண்ணால் அது நின்றுக்குமா? ஜாயிண்ட் பண்ணிட்டோம்னா நின்றுருக்குது. அப்போ இழுத்தாலும் அது வந்து ஒன்றும் கிடையாது. அப்போ அது வந்து ரொம்ப 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 நுணுக்கமாக செய்யணும். நுணுக்கமாக செய்யணும். அது அப்படி போட்டாலும் கொஞ்ச நாள் தாங்க, அப்புறம் தாங்காது. அப்புறம் மறுபடியும் இதாகிடும். மறுபடியும் வேறு இடத்துல இருக்கு. அப்படியே அக்காக்க கொடுத்தோம்னா ரெண்டாவது 2-3 தையல் போடலாம். ரெண்டாவது அடுத்து நம்ம புது வாட்டலாம் மறுபடியும் அந்த தைக்கிறீங்களே, மறுபடியும் அந்த தைச்சிட்டு மறுபடியும் இந்த இதுக்கு இந்த நீங்கள் இந்த கண்ணுன்னு சொல்கிறீங்களா அதுக்குள்ளே வந்துருமா? அது கொஞ்சம் நைஸாக தைக்கணும். நைஸாக கேட்குறேன் வந்து கொஞ்சம் நைஸாக கண்ணுக்குள்ளே இந்த வாரம் இழைச்சி அந்த வாரம்
இறைச்சி 2 வாரையும் ஒரே வாரம் தரத்தில் கொண்டு வரணும். அப்போ அந்த அந்த கண்ணு அந்த கண்ணுக்குள்ள இறங்கும். அந்த கண்ணு சொல்றீங்களா அதுக்குள்ள வரும். மேலே வச்சுட்டா கண்ணுக்குள்ள வராது. மறுபடியும் வந்து இந்த பக்கம் இலக்கணும், அந்த பக்கம் இலக்கணும். இறைச்சி 2யும் சேர்ந்து 2 ஒரு வாரம் அளவுக்கு தான் வரணும். அந்த ஒரு வாரத்துக்கு வந்தால் தான் இறங்கு கண்ணுக்குள்ளே போகாது. அப்படி போகாட்ட வந்து அதனால வந்து சேதாரம் பண்ண வருமா? தட்டு இதுக்கு வரும். கட்டைக்கே சேதாரம் வரும். அப்போக்கும்போது ரொம்ப நஷ்டம் வந்து அந்த ஒழுங்கான முறையாக சேதாரம் வரும். சரி சரி சரி. சும்மா பார்க்கத்தான் சிம்பிளான்னு சொல்கிறேன், மறுபடியும் பயங்கர கஷ்டம் இருக்குது. ஆமாம், சிம்பிளாங்கிறது சொல்கிறோம். சிம்பிளாக செஞ்சலாம். ஆனால் ஆயுதங்கள் நல்லா எல்லா பொருளும் நல்லா இருக்கணும். பொருளாதாரங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா சிம்பிளாக செஞ்சிடலாம். சரியான பொருளாதாரங்கள் சரியில்லாட்டா வந்து ரொம்ப கஷ்டம். இல்லை சொல்கிறாங்களே ஒரு நாளைக்கு தொழிலை வாங்கி அதை ஊற வச்சு மறுபடியும் அந்த முடியெல்லாம் ஒரு அந்த செஞ்சு மறுபடியும் பசங்க வாங்கி அது வாங்கிலாம் சொல்கிறாங்க. 2-3 நாள் ஆகுமா ரெடியாக? முடியெல்லாம் எடுத்துட்டு அதாவது ஒரே நாளில் அதை முடி எடுத்துட்டு 2 மணி நேரம் ஊறணும். ஏன் தட்டை எது கடிவாங்க 2 மணி நேரம் ஊறணும். ஊறி அதை நம்ம நல்லா ஓடிட்டே இருக்கு. டைட் வச்சா தான் ஓடிட்டே இருக்கு. தட்டி பாருங்க. தயார் பண்ணி 2வது நம்ம அதை போய் வச்சா பசையில் இந்த வலையில் செஞ்சு காய வச்சா அது 3 மணி நேரம் காயணும். 3 மணி நேரம் காயணும். 3 மணி நேரம் காய்ஞ்சா தான் அந்த பசைட்டை ஒட்டு அந்த அதுக்கு அந்த பசைக்கு பவுடர் கிடைக்கும். இல்லாட்டி ஈரமாச்சுன்னா வந்துடும். அது 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் காய விட்டு 2வது அதுக்கு கண்ணு கரெக்டாக அளவு வச்சு ஒரு 4 விளக்கில் எப்படி அளந்து அடிப்பீங்க கண்ணு? இப்போ நம்ம கை இப்போ 4 விரலையும் வச்சு அளவு எடுக்கணும். 9 கண்ணு எடுக்கணும். 9 கண்ணு அதில் கணக்காக எடுக்கணும். கரெக்டாக 9 அதுக்கு வச்சு ஆனால் வீட்டிலே வச்சு இப்போ சொல்கிறீங்களே இப்போ 2 கண்ணு மேலே ஏறி இருக்குது, 2 கண்ணு இறங்கி இருக்குது. அப்போ இதுலேருந்து பிடிங்க அதில் சுற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா? அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதாவது கண்ணு 2வது லூசுப்படுத்தி அந்த ஏறினதை 6 போல லூசுப்படுத்தி சமமாக உட்கார வச்சு 2வது அதை டைட் பண்ண 2வது வந்து அந்த இது வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பீங்க. அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருது அந்த இது. சரி இந்த மாதிரி இதுங்கிட்டு இப்படி இருக்குது, இதை இந்த கண்ணை ஏற்றி விட்டு இந்த கண்ணை பிடிச்சாதான் சரியாகும்னு தெரிஞ்சிடும். இப்போ இந்த கண்ணு ஏறி இருக்குன்னா அந்த பக்கம் உள்ள ரேசை ஏற்றி விட்டு இந்த கண்ணை தட்டி விடணும். எப்படி? இந்த கண்ணை ஏற்றி விட்டு இந்த கண்ணை தட்டி விடணும். தட்டணும். சரி. இந்த கண்ணை மேலே இருந்து தட்டணும். அப்போ அது ஏற்றி கொடுத்து இறங்கிடும். அது சமத்துக்கு வந்துடும். சமத்துக்கு வந்தாதான் இந்த கட்டை இந்த 4 பக்கமும் அப்போ வந்து மொத்த அமைப்பு வந்து கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்கு. அது இந்த கலையானது கரெக்டாக சத்தம் அது சவுண்டு வரும். இப்போ எல்லாரும் இந்த இதை வந்து வாறு பிடிப்பீங்களா இல்லை சில பேர் தான் பிடிப்பாங்களா? வாறு எல்லாரும் பிடிப்பாங்க. இந்த கட்டை செய்து வளைய ஒன்று வயசுக்கு கொஞ்சம் பெரிய ஆளுங்க இழுக்கிறது எல்லாரும் இருப்பாங்க. இல்லை அது வந்து அதுக்கு ஒரு வரமுறைகள் இருக்குல்ல, கொஞ்சம் பார்த்து இழுக்கணும் வைக்கணும்னு சொல்லுவாங்க. சும்மா கூட்டக்க மாட்டாங்க இழுத்தா அந்த இதெல்லாம் அந்த அவ்வளோண்ணா எதை கட்ட போடுங்க. இப்போ என்ன பண்ணுறேன் ஒரு வைக்கலாட்ட எதை கட்ட போடுங்க. இப்போ ஒரு இந்த வாறு பிடிச்சிருக்காரு, இந்த ராகம் போதுமா? இன்னும் இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ராகம் சேர்ப்பீங்களா? ராகம் வந்து பகலில் சரியாக வரும். சரி, பகல் அடிக்கிறதா இருக்கு. அதே சமயத்தில் 6 மணிக்கு மேலே பனிப்பாதம் கொஞ்சம் குளிர்ந்த நேரத்துக்கு இது ரொம்ப இறைச்சல் கொடுக்கும். கொஞ்சம் டைட் ஏற்றணும். அப்போ அந்த நேரமும் இந்த மாதிரி தான் உட்காந்து வாறு பிடிக்கணும். இந்த மாதிரி உட்காந்து பிடிக்கணும். மற்ற மாதிரி சிம்பிளாக போட்டு டைட் பண்ண அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி உட்காந்து தான் இந்த வேலை செய்யணும். அப்போ இது மாதிரி வந்து டைட் பண்ணிகிட்டே இருக்கும்போது மனிதர்களுக்கு எனர்ஜி குறைவாகுமே. ஆமாம், தெம்பு குறையும்.
ஓகே கட் பண்ணிடுவோம். சரி இடக்கட்டு போடுறீங்களா? இடக்கட்டு போடணுங்களா? என்ன பிடிக்கணும்? பிடிங்க 14 நிமிஷம் ஓடி இருக்கு. 20 நிமிஷம் ஓடட்டும். பிடிங்க சரி பிடிங்க பிடிங்க நல்லா பிடிங்க. ராகத்துக்கு இன்னும் பிடிக்கணும். அப்போ இதில் வந்து கண்டுபிடிப்பீங்க எதுல இருந்து பிடிக்குன்னு சொல்லி நீங்கள் இப்போ வந்து கண்டுபிடிக்கிறீங்க. கீழே அதை பார்க்கக்கூடாது, அது வேறு கொஞ்சம் பயமாக இருக்கு. சரி பாப்பா ஆண்டவா முருகா தொட்டு இவங்க மட்டும் தரணும், அஞ்சு பார்க்கக்கூடாது கீழே. இப்போ 2 சைடும் பிடிப்பீங்களா இல்லை ஒரு சைடு மட்டும் பிடிப்பீங்களா? அது தோல் அமையறது பொறுத்து. தோல் அமையறது பொறுத்து. அதாவது ரொம்ப இது கொஞ்சம் கனமான தோல், அது கொஞ்சம் லேசான தோல் இருந்துச்சுன்னா அதை பிடிக்க வேண்டிய வராது. அப்போ அந்த கனமான தோலியே வந்து பிடிச்சிருவீங்க. ஆனால் 2 தோலியும் வந்து ஈக்குவலாக இருந்தால் என்ன செய்வீங்க? ஈக்குவலாக இருந்தால் இதே இருக்குன்னு அதே இருக்குன்னு 2 சமம் உட்காந்து நல்லா இருக்கு. ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ஈக்குவலாக இருந்தால் அப்போ இதில் ஒரு 4 கன்று அதில் ஒரு 4 கன்று அந்த மாதிரி. ஆமாம் போதுன்னா கேட்க மாட்டேங்கல வளர்ச்சி இறங்கி அதான் அப்படியே ஏற்றி வச்சோம்னால ஏற்றி முத்திருந்து பிடிக்க அது பிடிச்சது தான் இஷ்டு மரம் அப்படின்னு மரம்லாம் கிடையாது. அது ரொம்ப இங்கே ஏறி கிடக்குல்ல, தட்டு இல்லை கோட்டம் போடுறது ஓடிச்சு இன்னும் ஓடிச்சு. வச்சுருங்க அப்படியே வச்சுருங்க. அப்படியே வச்சுருங்க. போதும் அப்படியே வச்சுருங்க. இது பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணி அதுக்கு அவர் மச்சான் சொன்னது என்ன சொன்னார் தெரியுமா? முத்திலேருந்து குடிக்காதையா அந்த இதை பிடிச்சி கொண்டு வந்து இது ஏற்றி. வணக்கம். கொக்காடி ராமலிங்கம் சிம்பளாமலம் கலைக்குழு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம். தட்டு இல்லை.